வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. குடல் பகுதியை இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சின்ன வீடியோ தான், நான் போடுறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், டயர்டு இருக்கலாம், இல்ல ரொம்ப ஆங்ஸைட்டி, இல்ல கோவம் வர்றது, இல்ல தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, அதை தொடர்ந்து தலைவலி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்க கட் ஹெல்த்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. உங்க கட் ஹெல்த் சரியா இல்லைன்னு தாங்க அர்த்தம். ஸோ அது என்னன்றத நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னா, அடிக்கடி வருதுன்னா நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே, கட் ஹெல்த் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய வயிற்று பகுதி, அதாவது இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் சேர்ந்ததுதான் வயிறு. ஸோ இதோட வேலையே ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி சத்துக்களை உறிஞ்சி கழிவுகளை வெளியே தள்ளுறது தான் இதோட வேலையே. நம்முடைய குடல் ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா நம்முடைய குடல் மூளைக்கு ஒரு வித சிக்னலை அனுப்பும். ஸோ அதை தொடர்ந்து தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, கோவம், இல்லை ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணுறது, தூக்கம் வராமல் இருக்குது, தலைவலிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அதனால தான் வருது. ஸோ கட் ஹெல்த் ஆரோக்கியமாக இல்லாமல் போகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அன்ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது, அதுக்கு நம்மளுடைய குடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை கொடுக்காம இருக்கிறது தான் மெயின் ரீசன். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்டு ஃபுட்ஸ், இதெல்லாம் சாப்பிட்றது தான் மெயின் ரீசன். சரி, இந்த குடலை ஆரோக்கியமாக வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமா நீங்க வீட்டு சாப்பாடை ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வீட்லயே ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிடுங்க. சிறுதானியங்கள், கீரைகள் அதிகமா சேர்த்துக்கோங்க. மோர், தயிர் இதெல்லாம் உங்க உணவுல டெய்லியுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரிதான். அந்தந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. இதை பண்ணிட்டு வந்தாலே நம்முடைய குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்மள சில பேருக்கு ஒரு சில இந்த விஷயத்த தாண்டி தான் வந்திருப்போம். அது என்ன அப்படின்னா, என்னைக்காவது நம்மளுக்கு ஸ்டொமக் அப்செட்டா இருக்கும். ஸோ அன்னைக்கு நம்ம இதை ஃபீல் பண்ணியிருப்போம். ரொம்ப கோவம் வரும் அந்த சமயம். யார்கிட்டையும் பேச தோணாது, எரிச்சலா இருக்கும், தலைவலிக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்குமே குடல் ஆரோக்கியம் பாதிக்கும். ஏதாவது வயிறு வலிக்கலாம், லூஸ் மோஷன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் வரும். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. குடலுக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. ஸோ குடல் பாதிக்குதுன்னா மூளையும் ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா குடலுக்கும் அந்த சிக்னல் போகும். உங்களுடைய குடலோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். ஸோ அதனால குடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. நீங்க இதுக்காக பெருசா எந்த ஒரு விஷயமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.